Hello students, welcome to Smart Learning channel. In this section, we are going to discuss about secondary storage device and interface, ports and interfaces. Okay, the first one, secondary storage device. The computer generally has limited amount of main memory, which is expansive and volatile. First, படிச்சிருக்கோம் நம்ம மெயின் மெமரி என்னென்ன அப்படிங்கிறது போன வீடியோஸ்ல நம்ம பார்த்தோம். RAM and ROMs அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பான்சிவ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். வேலடைல் ஆல்சோ வேலடைல்லாம் பவர் டர்ன் ஆகிறப்போ நமக்கு என்ன ஆயிடும், டேட்டாஸ் வந்து லாஸ் ஆயிடும். எதை ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து யூஸ் பண்றோம். டு ஸ்டோர் த டேட்டா அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பர்மனெண்டா ஸ்டோர் பண்றதுக்காகவும் பெரிய டேட்டாஸையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஸ்டோர் பண்றதுக்கும் நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து யூஸ் பண்றோம். தென் it serves as a supportive storage to main memory. Main memory க்கு support பண்றதுக்காக இந்த secondary storage device யூஸ் பண்றோம். It is non-volatile nature. அதாவது நமக்கு பவர் டர்ன் ஆனாலும் இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து நமக்கு என்ன ஆகாதுன்னா டெலீட் ஆகாது. It is also a backup storage அப்படின்னு சொல்றோம். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், ஃபிளாப்பி, பென் டிரைவ் அண்ட் மெமரி கார்ட் இதெல்லாமே நமக்கு வந்து சிடி, டிவிடிஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்கு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் வந்து சிபியூக்குள்ளே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கிறது தான் ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்க் இஸ் எ மேக்னெட்டிக் டிஸ்க் on which you can store data. The hard disk has the stacked arrangement of disk accessed by a pair of heads for each of the disk. The hard disk come with a single or double-sided disk. இந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்குன்னா அது ஒரு மேக்னெட்டிக் டிஸ்க். இதுலேயும் டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு டிஸ்க் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த டிஸ்க்ல வந்து நம்ம சிங்கிள் சைடும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், டபுள் சைடு ஸ்டோர் பண்றது நமக்கு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிடி. சிடினா உங்களுக்கு தெரியும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக சிடிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 1.2 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்கும். இதோட மெட்டீரியல் எப்படின்னா பாலி கார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல மேட் பண்ணது தான் நம்மளோட சிடி. A thin layer of aluminum or gold is applied to the surface. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிடியோட ஒரு பக்கம் வந்து ரொம்ப பளபளப்பா இருக்கும். அதுல என்ன அப்ளை பண்ணிருப்பாங்கன்னா அலுமினியம் ஆர் கோல்டு வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அவ்வளவு பளபளன்னு இருக்கும். அதுல வந்து டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். The data is represented as a tiny indentations known as bits. இந்த சிடில ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன இடத்துக்கு பேர் தான் பிட்ஸ். Encoded in a spiral track molded into the top of the polycarbonate layer. இதில் என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஃபார்மேட்ல நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் நமக்கு ஸ்பைரல் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே, the areas between the pits or known as land. ஒரு பிட்டுக்கு இன்னொரு பிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இன் பிட்வீன் கேப் தான் நம்ம என்ன சொல்றோம், land அப்படின்னு சொல்றீங்க. The motor within the CD players rotates the disk. நமக்கு வந்து நம்மளோட சிபியூல பாத்தீங்கன்னா இந்த சிடியை ரன் பண்றதுக்கு சிடி ரீடர் இருக்கும். அது என்ன பண்ணும்னா அதுக்குள்ள ஒரு மோட்டார் இருக்கும், அது வந்து ரொட்டேட் பண்ணும் சிடியை. ஏன்னா ஸ்பைரல் ஃபார்மேட்ல தான் நமக்கு டேட்டாஸ் வந்து ரீட் ஆகும், ரைட் ஆகும். அதனால அதை ரொட்டேட் பண்றதுக்கு நமக்கு அதுக்குள்ள மோட்டர்ஸ் இருக்கும். The capacity of ordinary CD ROM is 700 MB. இதுல எவ்வளவு டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம்னா 700 MBs வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். சிடி வந்து இப்படிதான் இருக்கும் நமக்கு சிடிஸ். ஓகே, இது 700 MBs வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க், தட் இஸ் டிவிடி. மூவிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த டிவிடி. இந்த டிவிடியில் எவ்வளோ டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம், 4.7 GB ஆஃப் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து சிடியை விட 6 டைம்ஸ் வந்து பெருசு. ஓகே, ஸோ மோர் தேன் 6 டைம்ஸ் வாட் அ சிடி கேன் ஹோல்டு. இந்த சிடியில் ஸ்டோர் பண்ணுற டேட்டாஸ் வந்து டேட்டா மாதிரி 6 மடங்கு டேட்டாவை நம்ம இந்த டிவிடியில் ஸ்டோர் பண்ண முடியும். It's an optical disk capable of storing devices. இந்த டிவிடி வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிஸ் அட் பெட்டர் குவாலிட்டிக்காக மூவிஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. லைக் சிடிஸ் அண்ட் டிவிடிஸ் ஆர் ரீட் வித் எ லேசர். இது எது மூலமா நமக்கு ரீட் பண்ணுறோம்னா லேசர் மூலமா ரீட் பண்ணுறோம். தென் சிடி திஸ் டிஸ்க் கேன் ஹாவ் மோர் 1 or 2 சைட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா டிவிடி ஒரு சைடு ஆர் 2 சைட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது. அதாவது சிங்கிள் சைட்ஸ் ஸ்டோர் பண்ணுற டிவிடியும் கிடைக்குது, டபுள் சைட் ஸ்டோர் பண்ணுற டிவிடிஸும் கிடைக்குது. அது 2 layers of data per side. The number of sides and layers determines how much it can hold. The number of layers வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எத்தனை டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். 12 cm டயாமீட்டர் இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து சிங்கிள் சைடட்
சிங்கிள் லேயர் டிவிடின்னு சொல்லுவாங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 4.7 GB கெப்பாசிட்டி. Whereas the single sided double layer has 8.5 GB capacity. டபுள் லேயர்ல வர்றது டிவிடி வந்து 8.5 GB இருக்கும். இதோட டயாமீட்டர் என்ன அடுத்து பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் டயாமீட்டரோடையும் வருது. அந்த 8 சென்டிமீட்டர் டிவிடி பாத்தீங்கன்னா 1.5 GB கெப்பாசிட்டி தான் ஸ்டோர் பண்ண முடியும். The capacity of DVD ROM can be visually determined by I think the number of data sites of the disk. அதாவது எத்தனை சைட் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் அதை வச்சு தான் அதோட கெப்பாசிட்டியை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். டபுள் லேயர்டு சைட்ஸ் ஆர் யூஸ்வலி கோல்டன் கலர்ல நமக்கு வரும். அதாவது டபுள் லேயர்டு டிவிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ல வரும். சிங்கிள் லேயர் வந்து சில்வர் கலர்ல வரும். நமக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றதுக்காக நமக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி பாருங்க, கோல்டன் கலர் அண்ட் சில்வர் கலர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ். ஸோ ஃப்ளாஷ் மெமரிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் இதுதான். இது வந்து நான் வேலடைல் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஏன் நான் வேலடைல் நேச்சர் அப்படின்னு சொல்றோம்னா இதுல பவர் டர்ன் ஆகுறப்போ நமக்கு டேட்டாஸ் வந்து எரேஸ் ஆகாது. ஓகே, இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து பவர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெலீட் பண்ண முடியும், ரீப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். சிமிலர் நம்ம இஇ ப்ரோம் பார்த்தோம் இல்லைங்களா, இஇ ப்ரோம் மாதிரி தான் இதுவும். அந்த இஇ ப்ரோம்க்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். ஃப்ளாஷ் மெமரிஸ் சொல்லலாம். ஸோ ஃப்ளாஷ் மெமரிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா பென் டிரைவ், மெமரி கார்ட்ஸ், இது எல்லாமே ஃப்ளாஷ் மெமரிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். ஃப்ளாஷ் மெமரிஸ் can be used in personal computers நம்ம யூஸ் பண்ணுவோம், பென் டிரைவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது வந்து டிஜிட்டல் ஆடியோ பிளேயர்ஸ், டிஜிட்டல் கேமராஸ்ல யூஸ் பண்ணலாம், மொபைல் ஃபோன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஓகே, இது ஆக்சஸிங் டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். த டைம் டேக்கன் டு ரீட் அண்ட் ரைட் கேரக்டர் இன் மெமரி இஸ் கால்ட் அஸ் ஆக்சஸிங் டைம். நம்ம மெமரியிலேருந்து ஒரு டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு ஆகக்கூடிய டைமை தான் ஆக்சஸ் டைம் ஆர் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். த கெப்பாசிட்டி ஆஃப் த ஃப்ளாஷ் மெமரி எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 GB-லேருந்து 2 TB, அதாவது டெராபைட் வரைக்கும் நமக்கு இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஃப்ளாஷ் மெமரிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். பாருங்க, பென் டிரைவ், மெமரி கார்ட்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ப்ளூரே டிஸ்க். ஸோ ப்ளூரே டிஸ்க் இஸ் a high density ஆப்டிக்கல் டிஸ்க் சிமிலர் டு டிவிடி மாதிரி இருக்கக்கூடிய ஹை ஆப்டிக்கல் டிஸ்க் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ளூரே டிஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூரே டிஸ்க் வந்து மெயினாக எதுக்காக யூஸ் பண்றோம்னா கேம்ஸ் அண்ட் மூவிஸ் வந்து ஹெச்டி மூவிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பிளே ஸ்டேஷன் கேம்ஸ் அண்ட் ஃபார் பிளேயிங் அண்ட் ஹை டெஃபினிஷன் மூவிஸ். ஓகே, அடுத்து டபுள் லேயர்டு ப்ளூரே டிஸ்க்கும் நமக்கு வருது. அதில் வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம்னா 50 GB ஜெகாபைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் டேட்டாஸ் வந்து. இது மோர் தென் 5 டைம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் த டிவிடியில் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் மாதிரி 5 மடங்கு டேட்டாஸை நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்டோர் பண்ணலாம். சிடி மாதிரி இது 70 டைம்ஸ் பெருசு, டிவிடி மாதிரி 5 டைம்ஸ் பெருசு. The format was developed to enable the recording, rewriting, playback of HD videos and storing the large amount of data. இது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா கேம்ஸு, அதுக்கப்புறம் வீடியோஸு, பெரிய டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ப்ளூரே டிஸ்க் ஏன் ப்ளூரே டிஸ்க்னு சொல்கிறோம்னா ப்ளூரேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு இதில் டேட்டாஸ் வந்து ரைட் பண்ணுறாங்க. ப்ளூ வயலட் லேசர் வச்சு தான் நமக்கு இதில் வந்து டேட்டாஸ் ரைட் பண்ணுறதுனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் ப்ளூரே டிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ப்ளூரே டிஸ்க். அடுத்து போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். மதர் போர்டு நம்மளோட சிபியூக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஹோல்ஸ் என்ன பர்பஸ் அப்படிங்கிறது பார்க்குறது தான் இந்த போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். த மதர் போர்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஹாஸ் மெனி ஐஓ சாக்கெட்ஸ். நிறைய ஐஓ சாக்கெட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் ஃபவுண்ட் ஆன் த ரியர் சைட் ஆஃப் திஸ் கம்ப்யூட்டர். த எக்ஸ்டர்னல் டிவைஸ் கேன் பி கனெக்டட் டு த போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். நிறைய பிளக் பாயிண்ட்லாம் இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். என்னென்ன பிளக் பாயிண்ட்ஸ் எதோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ். First one, serial port to connect the external device found on the computer. அதாவது நமக்கு இந்த ஹோல்ஸ் எல்லாம் எதுக்காகன்னா நம்ம கம்ப்யூட்டரோட சில எக்ஸ்டர்னல் டிவைசஸ், கேமராஸ் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது மிஷின்ஸு, அதுக்கெல்லாம் செருக்கிறதுக்கு நமக்கு பிளக் பாயிண்ட் வேணும் இல்லையா. ஸோ அதுதான் சீரியல் போர்ட். எக்ஸ்டர்னல் டிவைசஸை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான போர்ட்டை தான் நம்ம வந்து சீரியல் போர்ட்டுன்னு சொல்கிறோம். தென் parallel போர்ட் அப்படின்னு சொன்னோம்னா டு கனெக்ட் த பிரிண்டர்ஸ் ஃபவுண்ட் இன் ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ். பழைய கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இது வந்து பிரிண்டருக்கு உண்டான பிளக் பாயிண்ட் இந்த இடத்துல தான் நமக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. பழைய கம்ப்யூட்டர்ஸில் இப்படி தான் இருக்கும். ஓகே,
ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிஏ கனெக்டர். பிஜிஏ கனெக்டர்னா மானிட்டர்லேருந்து ஒரு பிளக் பாயிண்ட் நமக்கு வரும். அதுதான் பிஜிஏ கனெக்டர்னு சொல்கிறாங்க. டு கனெக்ட் த மானிட்டர் ஆர் டிஸ்பிளே டிவைஸ் லைக் எல்சிடி ப்ரொஜெக்டர். எல்சிடி ப்ரொஜெக்டரில் இருந்து வரக்கூடிய பிளக் பாயிண்ட்டோ இல்லை வந்து மானிட்டர்ல இருந்து வரக்கூடிய பிளக் பாயிண்ட்டோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சிபியூவோட கனெக்ட் பண்ணுற அந்த பிளக் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லலாம் பிஜிஏ கனெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா PS/2 போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மவுஸ் அண்ட் கீபோர்டுக்கு உண்டான அந்த சாக்கெட்ஸு. இது வந்து சிபியூவில் வந்து இந்த கலரில் கொடுத்துருப்பாங்க. பர்பிள் அண்ட் க்ரீன் கலர்ஸில் கொடுத்துருப்பாங்க. இல்லை நார்மலாக ஒயிட் கலர்ஸோ இல்லை பிளாக் கலர்ஸ்லேயே நமக்கு வரும். இது வந்து ஒரு பிளக் பாயிண்ட் வந்து நமக்கு மவுஸுக்கும் இன்னொரு பிளக் பாயிண்ட் வந்து நமக்கு கீபோர்ட்ஸ்க்கும் கிடைக்கும். அதான் PS/2 போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் யூஎஸ்பி போர்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டர்னல் டிவைசஸ், கேமராஸு, ஸ்கேனரு, மொபைல் ஃபோன்ஸு, டிஸ்க்கு, சிடி, பிரிண்டரு இதெல்லாம் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான கனெக்டர். இந்த ஒயர்ஸ் அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா யூஎஸ்பி போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. யூஎஸ்பி 3.0 இது வந்து தேர்ட் வெர்ஷன் வந்து நமக்கு இருக்கு. இது வந்து யூனிவர்சல் சீரியல் பஸ். யூஎஸ்பி அப்படின்னம்னா யூஎஸ்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனிவர்சல் சீரியல் பஸ். ஸ்டாண்டர்ட் டு கனெக்ட் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது எலக்ட்ரானிக் காட்ஜெட்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டானது தான் இந்த யூஎஸ்பி. யூஎஸ்பியில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதில் 3.0ங்கிறது ஒன் ஆஃப் த வெர்ஷன். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். 5 GB ஆஃப் டேட்டாஸை வந்து பர் செகண்டில் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதே மாதிரி இதுக்கு அடுத்தடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 3.1, 3.2 அது மாதிரிலாம் நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஆடியோ பிளக்ஸ். ஆடியோ பிளக்ஸ் அது சாக்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதோட போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டு கனெக்ட் சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ், ஸ்பீக்கரு, மைக்ரோஃபோன்ஸு, ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்ஐ போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் டு கனெக்ட் ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ் அண்ட் நெட்வொர்க் கனெக்டர்ஸ். ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் நெட்வொர்க்ஸ் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான போர்ட்டை தான் நம்ம என்ன சொன்னால் எஸ்சிஎஸ்ஐ போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். அதாவது இது ஆடியோ அண்ட் வீடியோ இன்டர்ஃபேஸாக இருக்கும். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக கம்ப்ரஸ்டு ஃபார்மேட்டில் வீடியோஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மைக்ரோ, HDMI அண்ட் HDMI அதோட பின்ஸ் இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஓகே. ஸோ இதில் நம்ம அதை கனெக்ட் பண்ணி நம்ம வீடியோ அண்ட் ஆடியோஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்டர், டிஜிட்டல் டெலிவிஷன் வந்து மானிட்டரோட கனெக்ட் பண்ணுறது, இல்லை கம்ப்யூட்டர் மானிட்டரு டிவியோட கனெக்ட் பண்ணுறது, இதுக்கு உண்டான பிளக் பாயிண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.